Hi friends, welcome back to Because. In the video, 8051 registers என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் friends. So fundamentally register என்ன ஒண்ணுமே இல்ல friends. Registerனா ஒரு சின்ன storage space அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. So எங்கெல்லாம் embedded system இருக்கோ அங்க embedded system இருக்கட்டும் இல்ல நம்ம normal systems இருக்கட்டும் குட்டி குட்டி registers இருக்கும். So அதை தான் நம்ம register சொல்லுவோம். that is small storage space register சொல்லுவோம். So fundamentally 8051ல பார்த்தோம் அப்படின்னா RAM size என்ன நம்ம already பார்த்திருக்கோம் 128 bytes. RAM ஓட மொத்த capacity என்ன 128 byte. So இந்த 128 byte நான் ரெஜிஸ்டருக்கு allocate பண்ணுவேனா பண்ண மாட்டேன். So different purposeக்கு எனக்கு இந்த 128 byte தேவைப்படும். So இதை first 3 portionஆ பிரிக்கிறோம். First portion என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் register banks. என் previous video பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. So first portion என்ன register banksக்கும் stackக்கும் நான் கொடுக்கிறேன் ஒரு certain portion of bytes. எவ்வளவு portion of bytes கொடுக்கிறேன் அப்படின்னா இந்த 128 byteல 32 byte. So 32 bytes என் register bankக்கும் stackக்கும் கொடுத்துறேன். Next இது detailed அப்புறம் பார்ப்போம். மீதி எவ்வளவு byte இருக்கு 32 போச்சு அப்படின்னா மீதி almost 96 இருக்கும். So 96 இருக்கும். So அந்த 96ல பார்த்தீங்கன்னா 16 byte நான் இங்கே கொடுக்கிறேன். So 16 byte எதுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் read or write memory. So எதுக்கு கொடுக்கிறேன் read or write memory கொடுக்கிறேன். இந்த read write எப்படி நடக்கும்னா bit addressable இருக்கும். that is bit by bit நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Then last மீதி எவ்வளவு இருக்கு 32 இங்க ஒரு 16 48 போச்சு. So மீதி 80 bytes இருக்கு. So இந்த 80 bytes நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா அதை ஜெனரலா scratch pad ன்னு சொல்லுவோம். So கொஞ்சம் technical terms தான் friends, அதை பத்தி worry பண்ணாதீங்க. simple termsல read write storage இவ்வளவுதான் விஷயம். So 8051 குள்ள ஏதாவது read write dataல நடக்கணும் அப்படின்னா அது இந்த 80 bytes குள்ள தான் நடக்கும். So எதுக்கு யூஸ் ஆகும் point number 1 data store பண்ண யூஸ் ஆகும். Point number 2 பார்த்தீங்கன்னா ஏதாவது parameters இருக்குன்னா அந்த parametersலாம் ஸ்டோர் பண்ண இந்த memory portion யூஸ் ஆகும். So இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன மொத்தம் 128 byte அதை 3 portionஆ பிரிக்கிறோம். முதல் 32 byte register bankக்கும் அடுத்த 16 byte read write memory, that is bit addressable இருக்க read write memoryக்கும் then last இருக்கிற 80 bytes scratch pad. scratch padனா என்ன read write storage. இதுக்காண்டி 80 bytes கொடுக்கிறோம். இது எதுக்காண்டி யூஸ் ஆகும் டேட்டா ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும், parameter ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 32 bytes எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்தரா நம்ம என்ன பார்த்தோம் 4 ரெஜிஸ்டர் பேங்க் இருக்கு. ஸோ இந்த 32 byte ஃபர்தரா பார்த்தீங்கன்னா 4 ரெஜிஸ்டர் பேங்க், ரெஜிஸ்டர் பேங்க் 0, ரெஜிஸ்டர் பேங்க் 1, ரெஜிஸ்டர் பேங்க் 2, ரெஜிஸ்டர் பேங்க் 3. So இந்த register bank எப்படி மொத்தம் 4 different register banks இருக்கு. So இதுல பார்த்தீங்க அப்படின்னா 4 இருந்தாலும் என் default என்ன சார்? So எப்போதுமே 8051 boot ஆகும்போது என் default register bank பார்த்தீங்கன்னா RB0. So இதுல மொத்தம் எவ்வளவு பிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா address wise next ஒரு diagram வச்சிருக்கேன் அங்க பார்த்துக்கலாம். ஆனா டைரக்டா அட்ரஸை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்னலா ரெஜிஸ்டர்ட் பேரை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிறோம். R0, R1, R2 இந்த மாதிரி up to R7. So மொத்தம் number of registers எவ்வளவு ஆச்சு 8 registers ஆச்சு. So இந்த 8 registers வச்சுக்கிட்டு நம்ம இந்த RB0 access பண்ணிக்கிறோம், which is my default register bank. So இந்த ஒரு register bankக்கும் ஒரு address space இருக்கும். Then additionally இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த register bank 1 என்ன address space எடுத்திருக்கோ அந்த address spaceல தான் overlap ஆகி நான் stackக்கும் assign பண்ணுவேன். So next stackனா என்னன்னு பார்ப்போம். So அந்த stackக்குமே இதே common address space தான். So இந்த address space is shared between register bank 1 and my stack. இப்போ next இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா first நான் சொல்ல விட்டேன். So RAM overall address space RAM பார்த்தீங்கன்னா 00ல ஆரம்பிச்சு 7FH. So hexadecimalல 00ல ஆரம்பிச்சு 7FH வரையும் என் RAM ஓட entire address space. So இந்த ஒரு ரெஜிஸ்டர் பேங்க்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த டயக்ராம்ல நான் ஜஸ்ட் காட்டுறேன், எல்லாம் ரிமெம்பர் பண்ணணும் நெசசிட்டி இல்லை. இப்போ நெக்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம், சார் டிஃபால்ட்டா நான் ரெஜிஸ்டர் பேங்க் 0ல இருக்கேன், அப்ப நான் ரெஜிஸ்டர் பேங்க் 2ஓ 3ஓ 1ஓ யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்
அதுக்காண்டி தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸோட ஒரு ஃபிளாக் ரெஜிஸ்டர் பார்த்தோம். அதுல 2 பிட் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 2 பிட்டை செட் பண்ணினால் நாங்க ஒரு ரெஜிஸ்டர் பேங்க்ல இருந்து வேற ரெஜிஸ்டர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மேலோட்டமா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப இன்டெப்த் போட்டு மண்டையை உடைச்சிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மெமரி. ஸோ ஸ்டாக் வழக்கம் போல என்ன, ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். ஸோ ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் டெம்பரரியா அப்படின்னா நான் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்ல ஃபண்டமெண்டலி வழக்கம் போல 2 ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து புஷ், இன்னொன்று வந்து பாப். ஸோ இந்த கேஸ்ல புஷ்னா என்னன்னா, என் ரெஜிஸ்டர்ல இருந்து நான் என் டேட்டா வந்து என் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா அதை புஷ்ன்னு சொல்லுவோம். பாப்னா என்ன, அதோட தலைகீழா. ஸோ ஸ்டாக்ல இருக்கிற டேட்டாவை அகெயின் ரெஜிஸ்டர்ல போட்டேன்னா அது வந்து என்னோட பாப். தென் ஸ்டாக் நீங்க ஆல்ரெடி ஆல்கோல படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டாக்ல நம்ம ஒரு டாப் பாயிண்டர் படிச்சிருப்போம். இங்க இந்த டாப் பாயிண்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இங்க அந்த பாயிண்டரோட பேர் என்ன, ஸ்டாக் பாயிண்டர். ஸோ புஷ் ஆப்ரேஷன் நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஸ்டாக்ல ஒரு எலமெண்ட் ஆட் பண்றோம். எலமெண்ட் ஆட் பண்ணா என்ன ஆகும், டாப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல வந்து என் ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்போ நான் பாப் பண்றேனோ அப்போ என் ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதான் ஓவரால் ஃப்ளோ. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்றோம். எய்தர் வந்து ரெஜிஸ்டர் டு ஸ்டாக் போச்சுன்னா புஷ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டாக் டு ரெஜிஸ்டர் போனா பாப்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டர் டு ஸ்டாக் தட் இஸ் புஷ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாக் பாயிண்டர் வேல்யூ 1ஆல இன்க்ரீஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பாப் பண்ணும்போது ஸ்டாக் பாயிண்டர் வேல்யூ 1ஆல டிக்ரிமெண்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பாயிண்டர் வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டரோட இனிஷியல் வேல்யூ தட் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 07ஆ இருக்கும். ஸோ முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டருக்குள்ள இருக்கும். ஸோ இங்கதோட இனிஷியல் வேல்யூ வந்து 07ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 யூஸ் கேஸ். ஒன்று வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண, செகண்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸஸ் ஸ்டோர் பண்ண. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரையும். ஸோ இதுவுமே ஆர்கிடெக்சரோட பார்ட் தான். மேபி தனியாக 2 மார்க்ல கேட்கலாம், இல்லை 4 மார்க்ல கேட்கலாம். நான் எல்லாமே ஆர்கிடெக்சரோட ஒரு காம்பனன்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு டிராபேக் வந்து நமக்கு புக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வேற இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செம்ல எழுதும் போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதோட ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கும், அட்ரஸ் ஸ்பேஸும் இங்கே இருக்கும். நான் சொன்னேன்ல ஒரு ரெஜிஸ்டர் பேங்க்குக்கும் ஒரு அட்ரஸ். ரெஜிஸ்டர் பேங்க் 0க்கு 00 to 07, ரெஜிஸ்டர் பேங்க் 1க்கு 08 to 0F, 2க்கு 10 to 17, 3க்கு 18 to 1F. தென் மீதி 20 to 2F வந்து பிட் அட்ரஸபிள் ரேமுக்கு, மீதி ஸ்கிராச் பேடுக்கு 30 to 7F. ஸோ இதான் நான் சொன்னேன் இந்த 16 பைட்ஸா பார்த்தோம். 16 பைட்ஸ் பிட் அட்ரஸபிள் ரேமுக்கு. இது வந்து நம்மளோட ரீட் ரைட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த அட்ரஸஸ் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா நல்லது, முடியலைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் சைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஸ்டாக்கு நான் சொன்ன விஷயங்கள் இங்கே ஆல் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிவிஷன் மாதிரி ஆயிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பை.